நாளைய தினம் தமிழகத்துக்கு வருகை தரக்கூடிய பாரதத்தின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக ஒவ்வொரு முறை அவர் தமிழகத்துக்கு வரப்போதும் பாத்தீங்கன்னா சென்ற வாரம் மதுரை வந்திருந்த போது எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழக மக்களுக்காக குறிப்பாக தென் தமிழகத்திலே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயன்பெறும் விதமாக எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி திறக்கப்பட்டது. அதே போல நாளைய தினம் திருச்சி வருகை தரக்கூடிய பிரதமர் அவர்கள் புதன்கிழமை நாளை மறுநாள் வரக்கூடிய பிரதமர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணிக்க வருகை தருகிறார். அது மட்டும் இல்லாமல் என்டிஏ நடத்தக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவல ஆட்சி குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் விடியல் என்ற நம்பிக்கையோடு வாக்களித்து பட்ட அவதி அவஸ்தை எல்லாத்தையுமே தமிழக மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிசர்விங் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழக மக்கள் டிசர்வ் செய்யக்கூடிய ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தரக்கூடிய நல்ல திட்டங்களை உள்ளபடியே தமிழக மக்களுக்கு எடுத்து சென்று தமிழக மக்களை இந்த இலவச கலாச்சாரத்திலிருந்து எடுத்துட்டு ஒரு உண்மையான வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைவதற்கான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக பிரைம் மினிஸ்டர் எத்தனையோ நாடுகளுக்கு செல்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் தமிழக மக்கள் மீது எவ்வளவு ஒரு கவனம் இருந்தால் ஏற்கனவே ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மதுராந்தகத்துக்கு வருகை தந்தார்கள். அதுக்கப்புறம் மார்ச் 1 மதுரைக்கு வந்தாங்க. இப்போ மார்ச் 11 திருச்சிக்கு வராங்க. சோ இத்தனை வேலைப்பாடுகளுக்கு நடுவே தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கூட எத்தனையோ முறை தமிழகத்துக்கு தொடர்ச்சியாக திட்டங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு ஏற்பட்டிருக்கு. சோ தமிழகம் மீது எப்போதும் அதிக அக்கறை கொண்ட பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். இந்த என்டிஏ கூட்டணி ஒரு மிக பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி. ஏற்கனவே மதுரை எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டம், அங்க சேர்ந்த கூட்டம் ஒரு வெற்றிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி எதிர்கட்சிகள் இன்னைக்கு புலம்பும் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா முதல்வருக்கும் ப சிதம்பரம் போன்ற நபர்களுக்கும் அண்ணா திமுக மேல அதிக பாசம் வந்துருச்சு. பிஜேபி கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை காலம் முழுவதும் எதிர்த்த திமுக இன்னைக்கு அதிமுக மீது இன்னைக்கு பாசம் கொண்டு அவங்களை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா தோல்வி பயம். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒன்று சேருவது என்பது தலைவர்கள் லெவல்ல கிடையாது, தொண்டர்கள் லெவல்ல, இன்னைக்கு அடிமட்ட லெவல்ல தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருக்கு. சோ இந்த பிணைப்பின் காரணமாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்பது தமிழகத்திலே நடைபெற போகிறது. அதுக்காக எதெல்லாமோ பண்ணி பார்க்கறாங்க, எப்படிலாமோ ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கலாம். இந்த கூட்டணி சேராம இருக்கணும், 2024 கூட்டணி சேராம போனதாலதான் அவங்க வெற்றி பெற்றார் என்பதை உணர்கிறார்கள். அந்த மாதிரியே 26லும் சேராமல் இருந்தால் அது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மிக வலுவான கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திருச்சி மாநாடு அமைய போகிறது. அதை நாங்கள் அனைவரும் பிரதமரை வரவேற்பதற்காக எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம்.